பாலிம்களை பொறுத்த வரைக்கும் இந்த தஹஜ்ஜுத் தொழுகை, வித்ரு தொழுகை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கியாமுல் லைல், இது குறித்து விளக்கம் தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பெருமளவு ஆலிம்களுக்கு இது குறித்து ஞானம் இல்லை, அறிவு இல்லை. ஏன் அப்படின்னா அவங்களுடைய பாடத்திட்டங்களில் என்ன சொல்லித்தரப்பட்டிருக்கோ, என்ன கற்றுக்கிட்டு வந்திருக்கிறாங்களோ அதை மட்டும்தான் பேசக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது சம்மந்தமாக நிறைய யூடியூப் சேனல்களில் வித்ரு தொழுகை சம்மந்தமாக கேட்குறாங்க அறிஞர்கள்கிட்ட. அதை வித்ரு தொழுதுக்கப்புறம் தஹஜ்ஜுத் தொழுகலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு வித்தியாசமான பதிலை தராங்க. அதேமாதிரி தஹஜ்ஜுத் அப்படின்னு சொல்லி சொன்னால் தூங்கி எந்திரிச்சு மட்டும்தான் தொழுகணும் அப்படிங்கிற பதிலை தராங்க. அது தஹஜ்ஜுத் தொழுகை 2 ரக்காத் தொழுகலாம், 4 ரக்காத் தொழுகலாம், இப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான பதில்களை எல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. அப்போ தஹஜ்ஜுத் தொழுகையை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம பார்க்கணும், தஹஜ்ஜுத் தொழுகை குறித்து ஹதீஸ்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குது, இப்போ இது எல்லாத்தையும் ஒவ்வொரு முஸ்லீம் பார்க்கணும். ஏன்னா தஹஜ்ஜுத் தொழுகை நம்ம தொழுகிறோம் அப்படின்னா அது சம்பந்தமான நம்மளுக்கு தெளிவான அறிவு இருக்கணும். ஏன்னு கேட்டால் இந்த உலமாக்களை நம்பும்போது உலமாக்களை வாய்க்கு அதை ஃபத்வாவாக கொடுத்துட்றாங்க. ஏன்னா அவங்களுடைய பாடத்திட்டங்கள் என்ன படிச்சுட்டு வராங்களோ அதை மட்டும்தான் அவங்க சரி காண்றாங்க. மேற்கொண்டு ஹதீஸ்களை அவங்க தொலாவறதும் இல்லை, படிக்கிறதும் இல்லை, பார்க்கறதும் இல்லை. ஏன்னு கேட்டால் மதரசாவில் உள்ள பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் அவங்களுடைய பயான்கள் இருக்குது, அவங்களோட ஆய்வுகள் இருக்குது, அவங்களுடைய பிரச்சாரங்கள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு முஸ்லீம் புகாரி எடுத்து பார்க்கணும், முஸ்லீம் எடுத்து பார்க்கணும், திருமதி எடுத்து பார்க்கணும். இதில் எல்லாமே தஹஜ்ஜுத் தொழுகை சம்மந்தப்பட்ட பாடங்கள் இருக்குது, இந்த 6 நூல்கள்லையும் இருக்குது. அப்போ வித்ரு சம்மந்தப்பட்ட விஷயம், தஹஜ்ஜுத் சம்மந்தப்பட்ட விஷயம், கியாமுல் லைல், இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இதெல்லாம் தஹஜ்ஜுத்துக்கு கியாமுல் லைலும் சொல்லலாம், வித்ரும் சொல்லலாம். அப்போ இதை எல்லாமே நம்ம ஹதீஸ்லேருந்து பார்க்கலாம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். அப்போ வித்ரு சம்பந்தமாக நம்ம பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்லி காட்டுறாங்கன்னா, நீங்கள் இரவில் தொழுதீங்கன்னா கடைசியாக வித்ரு தொழுகையாக்குங்க, வித்ரு அப்படின்னு ஒற்றைப்படையில் தொழுவுங்க அப்படிங்கிறாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உங்களுடைய இரவின் இறுதி தொழுகையாக வித்ரு தொழுகை ஆக்கி கொள்ளுங்கள். நீங்கள் நைட் தொழுகிறீங்களா, நைட் தொழுகும்போது இறுதியாக வித்ரை தொழுவுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இறுதியாக தான் வித்ரை தொழுவணும் அப்படிங்கும்போது அப்போ வித்ரு முன்னாடியே தொழுதுட்டு, உதாரணத்துக்கு ஒரு 9 மணிக்கு வித்ரை தொழுதுட்டு இன்றைக்கி ஒரு 8:15 இஷா தொழுக, ஒரு 8:30 மணிக்கு வித்ரை தொழுதுட்டு படுத்துட்டு மறுபடியும் ஒரு 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 2 ரக்காத் தொழுதா இது தஹஜ்ஜுத் ஆகுமா? இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் எங்கேயாவது இருக்குதா? எங்கேயுமே இல்லை. அப்போ இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறத மாதிரி இவங்க காட்டுறாங்க. அப்போ நபியோடைய வழிமுறை என்ன அப்படின்னா, உங்களுடைய இரவின் இறுதி தொழுகையாக வித்ரு தொழுகை ஆக்கி கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. இது அபூதாவுத் 1226. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல நூல்கள் இருக்குது. இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா புகாரியில், முஸ்லீமில், திருமதியில் நிறைய நூல்கள் இருக்குது. புகாரியில் 472 இருக்குது, 998 இருக்குது, முஸ்லீமில் 1368 இருக்குது, நசாயில் 1664, இப்படி பல நூல்கள் இருக்குது. அப்போ இரவு தொழுகை அப்படின்னா 2 ரக்காத்தாக தொழுகணும். ஒரு சலாமில் 4 ரக்காத் தொழக்கூடாது, 2 ரக்காத்தாக தொழுகணும். அந்த 2 ரக்காத்தாக தொழுகக்கூடிய எண்ணிக்கையும் இருக்குது. எவ்வளோ தொழுகணும், எவ்வளோ கம்மி, எவ்வளோ அதிகபட்சம், எவ்வளோ தொழுகணும், எல்லாமே இருக்குது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடைபிடிக்கிறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வித்ரு தொழுதுட்டோம், வித்ரு தொழுதுக்கப்புறம் நாம் எந்திரிக்கிறோம் ஒரு 4 மணிக்கு. அப்போ தொழவே கூடாதா? தொழவே கூடாது அப்படி இல்லை, தொழுகலாம். அப்போ அதற்கும் சில செய்திகள் இருக்குது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வித்ரு தஹஜ்ஜுத் தொழுதுக்கப்புறம் 2 ரக்காத் தொழுதாங்கன்னு சொல்லி ஹதீஸ்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம அபூதாவுதில் பார்க்கலாம், அபூதாவுதில் 1142 பார்க்கலாம். அதாவது வித்ரு தொழுதுட்டோம், தஹஜ்ஜுத் தொழுகிறது என்ன நமக்கு இல்லை, இல்லாத பட்சத்தில் இப்போ உதாரணத்துக்கு 8:30 மணிக்கு வித்ரு தொழுதாச்சு, வித்ரு தொழுதுட்டு ஒரு 4-4:30 எந்திரிக்கிறோம். ஃபஜ்ருடைய வக்து இன்னைக்கு வக்து ஒரு 5:30 மணி. அப்போ ஒரு 2 ரக்காத் தொழுகலாமான்னா தொழுகலாம். ஆனால் வித்ருன்னு சொல்லி நம்ம தொழுதுக்கப்புறம் நம்ம 2 ரக்காத் தொழுகிறோம், 4 ரக்காத் தொழுதல் தஹஜ்ஜுத் ஆகாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, ஆயிஷா சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவில் 13 ரக்காத் தொழுவாங்க. தொழுதுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக வித்ரையும் தொழுவாங்க. தொழுதுட்டு ஒரு சில நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி 2 ரக்காத் தொழுது இருக்கிறாங்க. இது அபூதாவுதில் 1142. அப்போ தொழவே கூடாதுங்கிறது கிடையாது, தொழுகலாம். ஆனால் வித்ரு தொழுதுக்கப்புறம் தொழக்கூடிய 2 ரக்காத் ஆகட்டும், 4 ரக்காத் ஆகட்டும், 10 எவ்வளோ தொழுகலாம்.
தொழுதுட்டு தஹஜ்ஜத்துன்னு சொல்லி அதை சொல்லக்கூடாது. தஹஜ்ஜத்துனா ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டத்துக்குள்ளே வரணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, வித்துரு நீங்கள் தொழுது படுத்துட்டு எந்திரிக்கிறீங்க, 4 மணி 4:30 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சு வந்து ஒரு 2 ரக்காத்து நீங்கள் தொழுதாலும் தஹஜ்ஜத் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எங்கேயாவது வழிகாட்டி இருக்கிறாங்களா? அதாவது வித்துரு தொழுதுக்கு அப்புறமும் 2 ரக்காத் தொழுதுட்டு இது தஹஜ்ஜத் தொழுக அப்படின்னு சொன்னாங்களா? அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயும் சொல்லலை. தொழுலாங்கிற அனுமதி வேற. அதாவது வித்துரு தொழுதுக்கு அப்புறமும் நீங்கள் விரும்பினா 2 ரக்காத்தோ 4 ரக்காத்தோ டைம் இருந்தால் ஒரு 10 ரக்காத் தொழுகிறத பற்றி அங்கே பிரச்சனை இல்லை. இதை தஹஜ்ஜத்துன்னு சொல்லி சொல்வதற்கான அனுமதி இருக்குதா, ஆதாரம் இருக்குதுன்னு பார்க்கும்போது அந்த மாதிரி ஆதாரங்கள் எங்கேயும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு லுகர் வந்து நம்ம தொழுகிறோம் 4 ரக்காத்து, லுகர் தொழுக 4 ரக்காத் தொழுது முடிச்சிட்டோம். அந்த நேரத்தில் நம்ம நஃபிலா வந்து ஒரு 2 ரக்காத்து 4 ரக்காத்து 6 ரக்காத் தொழுகிறோம், விருப்பப்பட்ட அளவு தொழுகிறோம். இதை லுகர்னு சொல்லி சொல்லுவோமா? லுகர் நேரத்தில் நஃபில் தொழுதாருன்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி தான் வந்து தஹஜத் நேரத்தில் நஃபில் தொழுதாருன்னு சொல்ல முடியுமே தவிர, வித்துரு தொழுதுக்கு அப்புறம் அவர் 2 ரக்காத் தொழுதாலும் சரி, 4 தொழுதாலும் சரி, 8 தொழுதாலும் சரி, 10 தொழுதாலும் சரி, இவரை வந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா தஹஜத் நேரத்தில் நஃபில் தொழுதாரு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பேச முடியுமே தவிர, இதை வந்து தஹஜத்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா தஹஜத்துங்கிறது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ளது தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து குறிப்பிட்ட எண்ணிக்கை காட்டும் போது அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் தொழுதாதான் தஹஜத் ஆகும். உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஹஜத்தை எத்தனை ரக்காத் தொழுதுருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து உலமாக்கள்கிட்ட பெரும்பான்மையான உலமாக்களுக்கு தெரியாது. நீங்கள் 2 கூட தொழுவலான்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? அவங்க ஹதீஸ் நூல்களுக்கும் அவங்களும் தொடர்பு இல்லை. புகாரிக்கும் அவங்களும் தொடர்பு, புகாரியில் தனியான பாடமும் இருக்குது, நசையில் தனியான பாடமும் இருக்குது, திருமதியில் தனியான பாடம் இருக்குது தஹஜத் தொழுகை சம்பந்தமாக. அப்போ வந்து அபூதாவுதில் பாருங்கள், அப்துல்லா பின் கைஸ் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு, நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கக்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ரு எத்தனை ரக்காத்துகள் தொழுவார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் 4, 3, 7 ரக்காத்துகள். அதாவது வித்துருங்கிற இந்த இடத்துல தஹஜத்தை தான் குறிப்பிடுது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 ரக்காத் தொழுவாங்க, 4 + 3 6, 3 அது 9 ரக்காத் தொழுவாங்க, 8, 3 11 ரக்காத் தொழுவாங்க, 10, 3 13 ரக்காத்துகள் தொழுபவர்களாக இருந்தாங்க. 7ஐ விட குறைவாகவும் 13ஐ விட அதிகமாகவும் எப்போதும் தொழுததில்லை. அபூதாவுதில் ஹதீஸ் இருக்குது 1155. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தஹஜத் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 7 ரக்காத்து, அதிகபட்சம் 13 ரக்காத்து. அப்போ இந்த சிஸ்டத்துக்குள்ளே தொழுகணும். இந்த சிஸ்டத்துக்குள்ளே தொழுகாமல் நம்ம இஷ்டத்தில் தொழுதுகிட்டு நாம் வந்து இது வந்து தஹஜத் தொழுக அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அதாவது வந்து உபரியான தொழுது நன்மை கிடைக்குமே தவிர இது தஹஜத் தொழுகை ஆகாது. இது வந்து உலமாக்கள் முதல்ல வந்து புரியணும். உலமாக்களே புரியல அப்படிங்கும்போது சாதாரண மக்கள் எப்படி புரிவாங்க? அப்படி ஏன் வந்து உலமாக்களுக்கு புரியல அப்படின்னா இவங்க வந்து ஹதீஸ் சம்பந்தமாக தெளிவான ஒரு ஞானம் இல்லாதனால இந்த பிரச்சனை வருது. அப்போ இது வந்து கவனத்தில் கொள்ளக்கூடிய ஒரு அம்சம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமதியில் ஹதீஸ் இருக்குது. திருமதியில் எப்படி இருக்குதுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து 13 ரக்காத்துகள் தொழுவாங்க அப்படின்ட்டு இருக்கு. அப்போ 13 ரக்காத்துகள் தொழும்போது அந்த 13 ரக்காத் எப்படி தொழுவாங்கிற அந்த கருத்து வந்து நம்ம அபூதாவுதில் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமதி இமாம் கூட என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இடத்துல, அதாவது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு ஹதீஸ் காட்டுறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவில் 9 ரக்காத்துகள் தொழுவாங்கன்னு அந்த ஹதீஸை போட்டுட்டு திருமதி இமாம் என்ன சொல்கிறாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகபட்சமாக 13 ரக்காத் தொழுதாங்க. திருமதி இமாம் சொல்கிறாரு, மிக குறைவாக 9 ரக்காத்துகள் தொழுதாங்கன்னு இவர் ஒரு அறிவிப்பு காட்டுறாரு. ஆனால் அபூதாவுதில் 7ன்னு சொல்லி இருக்குது. ஏன்னு கேட்டால் இமாம்கள் மத்தியிலே சில விஷயங்கள் அவங்க ஒரு ஹதீஸை வச்சு அவங்க ஒரு நிலைப்பாட்டுக்கு வராங்க. ஏன்னு கேட்டால் 406 திருமதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் வந்து 9 ரக்காத்துகள் தொழுதாங்கன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்பை வந்து மேற்கோள் காட்டி குறைஞ்சபட்சம் 9 அப்படிங்கிறாங்க. குறைஞ்சபட்சம் 9 இல்லைங்க, குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து 7 இருக்குது. அப்போ இதையெல்லாம் வந்து நிறைய வந்து நம்ம வந்து ஹதீஸ்களில் பார்க்கும்போது இதையெல்லாம் கவனத்தில் எடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சு தான் தொழுகணும் இப்படின்னு கருத்து. அதாவது தஹஜத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா
தூங்கி எந்திரிச்சு தொழுவது அப்படின்னு அர்த்தம். ஆனால் பொதுவாகவே தகஜத்துங்கிறது அப்படி தான், தூங்கி எந்திரிச்சு தான் தொழுகிறது சிறந்தது. அதே நேரத்தில் ஒருத்தருக்கு வந்து தூக்கம் வரல, இஷா தொழுதுட்டு தூங்க போகிறார், தூக்கம் வரல, அல்லது அவருக்கு வந்து இரவு நேரம் பணி இருக்குது, அந்த பணியை முடிச்சுட்டு டியூட்டியை முடிச்சுட்டு ஒரு 12:30 மணி வாக்கில் வந்து அவர் தொழுக நிற்கிறாரு, தூங்கலானா. ஆமாம், இப்படி தொழுகிறதுக்கு அனுமதி இருக்குதா? தகஜத் அப்படிங்கிற அர்த்தம் வந்து தூங்கி எந்திரிச்சு தொழுவது தான். ஆனாலும் ஒருத்தர் தூங்காமல் தொழுதா இந்த தொழுவு கூடுமா கூடாதா? ஏன்டா இவங்க உலமாக்கள் பார்த்தீங்கன்னா தகஜத் அப்படின்னா தூங்கி எந்திரிச்சு தான் தொழுகணும் அப்படி நிலைப்பாட்டுக்கு வராங்க. அப்போ ஹதீஸ்களில் பார்க்கும்போது நிறைய செய்திகள் நமக்கு வந்து தூங்காமலும் தொழுகலாம். அபூதர் அல் கிஃபாரி அவங்க சொல்கிறாங்க, அபூதாவுதில் 1167, இது அபூதாவுதில் இருக்குது, நசையில் இருக்குது, திருமதியில் இருக்குது. நசையில் வந்து 1347, திருமதியில் 734, இப்னு மாஜால 1317, நிறைய நூல்கள் இருக்குது. அபூதர் அல் கிஃபாரி என்ன சொல்கிறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ரமலான் மாதம் நாங்கள் நோன்பு வச்சுருந்தோம். அந்த டைமில் வந்து மாதத்தின் 7 நாட்கள் எஞ்சி இருக்கும் வரை அவர்கள் எங்களுக்கு இரவு தொழுகை நடத்தவில்லை. ரமலான் மாதத்தில் கடைசி 10 பற்றி அபூதர் அல் கிஃபாரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து இரவு தொழுகை வந்து 23ஆம் நாள் வந்தபோது அவ்விரவின் 1/3 நேரம் முடியும் வரை எங்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். இஷா தொழுததுக்கு அப்புறம் இரவில் 1/3 முடிகிற வரைக்கும் தொழுகை நடத்தினாங்கன்னு வருது. அப்போ இங்கே தூங்காமல் தான் தொழுகை நடத்தியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்ப நேரத்திலேயே தகஜத் தொழுகையை வந்து தொழுகை நடத்தியிருக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு தொழுகை நடத்தினாங்க. பிறகு 24ஆம் இரவில் எங்களுக்கு தொழுகை நடத்தவில்லை. 25ஆம் இரவில் பாதி இரவு முடியும் வரை எங்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். அப்போ வந்து ஆரம்ப நேரத்தில் ஆரம்பித்து இஷாவுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பாதி நேரம் வரைக்கும், இரவின் பாதி நேரம் வரைக்கும் எங்களுக்கு தொழுகை நடத்தினாங்க. அப்போது நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இவ்விரவின் எஞ்சியுள்ள நேரத்திலும் எங்களுக்கு கூடுதலான இந்த தொழுகையை தாங்கள் நடத்தினால் நன்றாக இருக்குமே என்று சொன்னோம். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் இரவில் இமாமுடன் தொழுகையை முடிக்கும் வரை நின்று தொழுகிறாரோ அவருக்கு இரவு முழுவதும் நின்று தொழுது நன்மை கணக்கிடப்படும் என்று சொன்னாங்க. பின்னர் 26ஆம் இரவு எங்களுக்கு தொழுகை நடத்தவில்லை. 27ஆம் இரவான போது எங்களுக்கு தொழுகை நடத்தினாங்க. அப்போது தன் குடும்பத்தாரையும் மனைவியரையும் மக்களையும் ஒன்று திரட்டி அல் ஃபலாஹ் தவறிவிடுமோ என்று நாங்கள் அஞ்சும் அளவுக்கு எங்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். அதன் பின்னர் அம்மாதத்தில் ஒரு நாளும் எங்களுக்கு தொழுகை நடத்தவில்லை. அப்போ ஃபலாஹ்னா என்ன அப்படின்னா சகுர் உணவு உண்ணல் அப்படிங்கிறது சொல்லி விளக்கம் தரப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்திகளெல்லாம் எதை காட்டுது? ஆரம்ப நேரத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தகஜத் தொழுகை நடத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வித்ருடைய நேரம் எப்படி இருந்துச்சு, எந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ரு தொழுதாங்க அப்படின்னு கேட்கும்போது மஸ்ரூக் பின் அல் அஜ்தவு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்தில் வித்ரு தொழுவாங்க, வித்ருன்னு இந்த இடத்துல வர்றது தகஜத் தொழுகை, தகஜத் தொழு எந்த நேரத்தில் தொழுவாங்கன்னு சொல்லி கேட்கும்போது அதற்கு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவின் ஆரம்ப பகுதி, ஆரம்ப நேரத்தில் தொழுவாங்க, அதே மாதிரி நடுப்பகுதி, இரவின் இறுதி பகுதி என எல்லா பகுதிகளிலும் வித்ரு தொழுகை தொழுதுள்ளார்கள். அவர்கள் இறப்பை நெருங்கிய இறுதி காலகட்டத்தில் அவர்களின் வித்ரு தொழுகை சகர் நேரம் வரை சென்றது என்று விடையளித்தார்கள். இந்த ஹதீஸும் வந்து அபூதாவுதில் 1223, புகாரில் 996, முஸ்லீமில் 1354, நசாயில் 1663, திருமதியில் 419, இப்படி பல இடங்கள் இருக்குது. அப்போ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப நேரத்திலேயே தொழுது இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்து நிறைய செய்திகள் இருக்குது. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஷா தொழுகை முடித்ததிலிருந்து, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஷா தொழுகை முடித்ததிலிருந்து ஃபஜ்ர் வரையுள்ள இடைப்பட்ட நேரத்தில் 11 ரக்காத்துகள் தொழுவார்கள். ஒவ்வொரு 2 ரக்காத்துகளுக்கும் இடையில் சலாம் கொடுப்பார்கள். ஒரு ரக்காத் வித்ரு தொழுவாங்க. அப்போ இஷா தொழுகை முடிஞ்சதுலேருந்தே தகஜத் தொழுகை நேரம் ஆரம்பிச்சிருது. சிறந்தது தூங்கி எந்திரிச்சு இரவின் இறுதி பகுதியில் தொழுவது சிறந்தது. அது தனியான விஷயம். ஒருத்தர் தூக்கம் வரல அல்லது அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னா இவங்க தொழுகலாம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
சஜிதாவுக்கு சென்ற பின் தலையை உயர்த்தும் வரை 50 வசனங்கள் ஓதும் அளவுக்கு சிரம்பணிவதில் இருப்பார்கள். ஒரு சஜிதாவுடைய அளவை 50 வசனம் ஓதக்கூடிய அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீளமாக தொழுவாங்கங்கிற கருத்தில், அதாவது அபூதாவுத் 1139 இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தல்க் பின் அலி அப்படிங்கிறவருடைய ஒரு சம்பவம் கூட நம்ம பார்க்கலாம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு அப்புறம் தொழுகை நடத்துகிறாரு. எப்படி தொழுகை நடத்துகிறாரு அப்படின்னா, கைஸ் பின் தல்க் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு, என் தந்தை தல்க் பின் அலி அவங்க ரமலான் மாதத்தில் ஒரு நாள் எங்களை சந்தித்தாங்க. அப்போது அவர்கள் எங்களிடம் மாலை நேரம் தங்கி நோன்பு துறக்கலானார்கள். அதாவது மகரிபின் நேரத்தில் நோன்பு திறந்துட்டு அன்று இரவு எங்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். வித்ரு தொழுகை தொழுகிறாங்க. அப்போ அது இஷா தொழுகை முடித்த உடனேயே தஹஜ்ஜுத் தொழுகை நடத்துகிறாரு, வித்ரையும் தொழுகிறாரு. பின்னர் பள்ளி வாசலுக்கு சென்று தம் தோழர்களுக்கு தொழுகை நடத்தினாங்க. ஆனால் அவர்கள் வித்ரு தொழுகவில்லை. அதாவது ஏன்னு கேட்டால் ஏற்கனவே வித்ரு தொழுதுட்டாங்கல்ல, அதனால் வித்திரை அவங்க தொழுகல, வித்திரு எஞ்சி இருந்தது. அவர்கள் ஒருவரை முன்னிலைப்படுத்தி அவரிடம் உங்களுடைய தோழர்களுக்கு வித்திரு தொழுகை நடத்துவீராக, ஏன்னா ஆரம்பத்திலே வித்திரு தொழுதுட்டாரு. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒருத்தரை முன்னிலைப்படுத்தி நீங்கள் வித்திரு தொழுகை நடத்துங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே வித்திரு தொழுதுட்டேன், ஒரே இரவில் 2 வித்திரு தொழுகைகள் கிடையாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை நான் செவியுற்றுள்ளேன் அப்படின்னு சொல்லி சொன்னதாக இது அபூதாவுத் 1227, அதே மாதிரி நசாயில 1661, திருமதியில் 432, இப்படி பல நூல்களில் இருக்குது. அப்போ இது எதுக்கு ஆதாரம் காட்டுறோம் அப்படின்னா, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்காமல் தொழுதுருக்கிறாங்க. சகாபாக்களில் சில பேர் தூங்காமல் தொழுது நடத்தியிருக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் நம்ம தெளிவாக நம்ம பார்க்கணும். அப்போ இந்த செய்தியெல்லாம் நம்ம கவனத்தில் எடுக்காமல் விட்டதன் விளைவு தான் நம்ம தஹஜ்ஜுத் தொழுகை சம்பந்தமாக எதுவும் தெரிய மாட்டேங்குது. அப்போ வித்திரு தொழுகைன்னு சொல்லி நம்ம தொழுகிறோம்ல, அதை சில நேரம் தஹஜ்ஜுத்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இதுக்குரிய ஹதீஸ் நம்ம பார்க்கும்போது திருமதியில் நம்ம 420 ஹதீஸ் நம்பர். திருமதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ரக்காத்துகள் வித்திரு தொழுவாங்க. அவர்கள் முதுமை அடைந்து பலவீனம் அடைந்த போது 7 ரக்காத்து வித்திரு தொழுவாங்க. இந்த செய்தி, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 13 ரக்காத்து வித்திரு தொழுவாங்கன்னு இருக்குது. உம்மு சலமா அவங்க அறிவிக்கூடிய செய்தி இது. அப்போ இந்த செய்தியை சொல்லும்போது அதை தஹஜ்ஜத்தை தான் வித்திருன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா 13 ரக்காத்து வித்திரு கிடையாது தனியாக. அப்போ வித்திருங்கிறது தஹஜ்ஜத்தை தான் இங்கே குறிப்பிடப்படுது. இந்த ஹதீஸுடைய தொடரில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அது இஸ்ஹாக் பின் ராகவைஹி அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ரக்காத்துகள் வித்திரு தொழுதார்கள் என்பதன் பொருள் அவர்கள் வித்திரு தொழுகையுடன் சேர்த்து 13 ரக்காத்துகள் இரவு தொழுகை தொழுதார்கள் என்றுதான் அப்படிங்கிறாங்க என்பதாகும். அதுதான் கருத்து. இரவு தொழுகையும் வித்திருடன் இணைக்கப்பட்டே அவ்வாறு கூறப்பட்டுள்ளது. அதாவது சில நேரங்களில் தஹஜ்ஜுத் தொழுகையும் வித்திருன்னு சொல்லி சொல்லலாம். அப்போ இந்த ஹதீஸ் திருமதியில் வரக்கூடிய 420 நம்ம தெளிவாக நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வித்திரு மட்டுமே தஹஜ்ஜுத் நேரத்தில் வித்திரு மட்டுமே, வித்திரு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 ரக்காத் தொழுலாம், அதிகபட்சம் 9 ரக்காத் தொழுலாம். இது நீங்கள் முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா 1357 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 9 ரக்காத் வித்திரு தொழுதாங்க. 9 ரக்காத் வித்திரு தொழுதாலும் இதையும் தஹஜ்ஜுத் தான் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. இது முஸ்லீம் 1357 நபி ஸல்லல்லாஹு 9 ரக்காத் வித்திரு தொழுதாங்க. 8வது ரக்காத்தில் அமர்ந்து அத்தியாயத்தை ஓதிட்டு சலாம் கொடுக்காம எந்திரிச்சிட்டாங்க. 9வது ரக்காத்தில் தான் சலாம் கொடுத்தாங்க. அதாவது வித்திரு தொழுகையோட குறைஞ்சபட்ச அளவு 1, அதிகபட்ச அளவு 9. இந்த 9 ரக்காத்தை நம்ம தொழுதாலும் தஹஜ்ஜுத் தொழுதாராக தான் கணிக்கப்படுவோம். இது தஹஜ்ஜுத் தொழுகை நன்மை கிடைக்கும். இதை எல்லாமே நம்ம இந்த ஹதீஸ்களை பார்க்கும்போது புகாரி, முஸ்லீம், திருமதி, அபூதாவுத், நசை, இப்னு மாஜா இந்த 6 நூல்கள்லையுமே இது சம்பந்தமான பாடம் இருக்குது. வித்திருங்கிற பாடம் இருக்குது, தஹஜ்ஜுத்ங்கிற பாடம் இருக்குது, கியாமுல் லைல்ங்கிற பாடம் இருக்குது. இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் இந்த தெளிவு கிடைக்கும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் நான் மதரசாவில் 10 வருஷம் படித்தேன், 5 வருஷம் படித்தேன், எனக்கு கல்வியில் 20 வருஷம் அனுபவம் இருக்குது, 30 வருஷம் அனுபவம் இருக்குன்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பெருமையாக நம்ம பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எந்த பிரயோஜனம் ஏற்படாது. ஏன்னா நாமளும் தஹஜ்ஜுத் தொழுகையை அறிய முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால் தஹஜ்ஜுத் தொழுகை அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கணும். இந்த சிஸ்டம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது தஹஜ்ஜுத் தொழுகை ஆகாது. அப்போ இதையெல்லாம் தஹஜ்ஜுத் தொழுகை சம்பந்தமான விஷயங்களை படித்து
அதன் அடிப்பில் நடக்கூடிய மக்களாக நாம் மாறணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்